நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 36. ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. இந்த வசனம் ஒரு திறவுகோல் வசனமா இருக்கு. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணத நாம பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையை திறவுகோள்ங்கிறத காண்பிக்குது. இங்க பொறுமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நீடிய பொறுமைன்னு சொல்லலாம். இந்த நாட்கள்ல நீடிய பொறுமையோட விசுவாச பிள்ளைகள் தேவனுக்குரிய காரியங்களை செய்து முடிக்கிறாங்களா? தேவ சித்தத்தின்படி செய்யவே விசுவாச பிள்ளைகள் முனைப்போட இருக்கணும். ஆனா தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகும்படியாக பொறுமை இழந்தவர்களாக அநேகர் காணப்படுறாங்க. அதனாலதான் இந்த வசனமானது பொறுமையை குறித்து சொல்லுது. இந்த அதிகாரத்துடைய துவக்க பகுதிகளை எடுத்துட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக தந்தரப்பட்டதையும் அவர் பலியாக தந்தரப்பட்டதுனால நமக்கு புதிதும் ஜீவனமான வழிய தேவன் உண்டு பண்ணியிருக்காருங்கிறத காண்பிக்குது. இப்படியாக பாவத்துல விழுந்த மனுக்குலத்தை நியாயம் தீர்க்காம தேவன் இரக்கம் பாராட்டி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு பதிலாக தண்டனைக்குள்ளாக்கியிருக்காரு. இதையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கணும். ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருக்கிற விசுவாசத்தின் உறுதி அதற்கு பிற்பாடு இருக்கான்னு கேட்டா, இப்படி பொறுமை இழந்து போகிறதுனால இல்லாம போகுது. அதனால்தான் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமா பாவம் செய்கிறவர்களாக சிலர் மாறுறாங்க. அப்படி செய்யும் போது செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லைன்னு சொல்லி இந்த அதிகாரத்தோட 26வது வசனம் சொல்லுது. அப்படி நாம செய்யும் போது நியாய தீர்ப்பு நாள்ல கோபாக்கினையே நமக்கு வருங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் வலியுறுத்துது. அப்படியாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். நிந்தைகளானாலும் உபத்திரவங்களானாலும் இல்ல எந்தபடியான ஒரு காரியமானாலும் நாம விசுவாசத்துல உறுதியா இருந்தோம்னா பொறுமையை காத்து கொள்ள முடியும். இந்த வசனத்துக்கு பிற்பாடு இருக்கிற 37வது வசனம் கூட வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா ஈராது என்கிறார். விசுவாசத்துல ஒருத்தர் ஏன் பின்மாற்றம் அடையணும்? பொறுமை இழந்து காணப்படுகிறதுனாலேயே. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது கடினமான சூழ்நிலை அனுமதிக்கப்படும் போது விசுவாசத்துல பின்மாற்றம் அடைந்தோம்னா தேவனுடைய ஆத்துமா நம் மேல பிரியமா ஈராது. அதனால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம பெற்றுக்கொள்ள முடியாம போயிடும். அப்படியா இருக்கவா நம்மள தேவன் அழைத்திருக்கிறாரு. விசுவாச பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படி ஆதாயப்படுத்துவதற்கு விசுவாசத்துல உறுதி தேவையா இருக்கு. விசுவாசமானது கீழ்ப்படிதலோட இருக்கணும். இத பத்தி நம்ம ஏற்கனவே அதிகமா பார்த்திருக்கோம். இந்த விசுவாசமானது பேரளவுல இருக்கக்கூடாது, அது கிரியைகள்ல இருக்கணும். முக்கியமா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது இருக்கணும். அதனால்தான் இந்த வசனம் துவங்கும் போதே தேவனுடைய சித்தத்தின்படி செய்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறதுங்கிறது அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத காண்பிக்குது. கீழ்ப்படிதல் இல்லாம போகும்போது விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இத நிறைய பேர் அறிந்து கொள்கிறது இல்ல. ஏன்னா இந்த நாட்கள்ல ஆண்டவரை அநேகர் விசுவாசிக்கிறாங்க, ஆனா அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறதுல தவறி போறாங்க. அப்படி தவறி போகும்போது அதை விசுவாசம்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அந்த விசுவாச பாதையில பொறுமையோடு நடந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்ளணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணது என்ன? பரம கானான, அதாவது அவருடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளார சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு ஏதுவான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை தேவையா இருக்கு. நீடிய பொறுமையோட விசுவாச பாதையில நடந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம இருக்கணுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. இந்த பொறுமை இல்லைன்னா ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவோம். இதற்கு திருஷ்டாந்தமா பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள்ல சவுல் ராஜா இருக்காரு. அவர் பொறுமையின்மையினாலேயே அநேக காரியத்துல தேவனுடைய கோபத்துக்குள்ளானாரு. அப்படியாக பொறுமை இழந்து ஆண்டவரை விட்டு வழி விலகி போய் மனம் திரும்பாம தன்னுடைய ஆத்துமா ஈடேற முடியாம இறந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியான ஒருத்தரா நாம இருக்கக்கூடாதுங்கிறத தேவன் எதிர்பார்க்கிறாரு. அவருடைய குமாரன விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்ட நம்ம ஒவ்வொரு
ஒவ்வொருத்தரையுமே தன்னுடைய சுவிகார புத்திரரா அவர் பார்க்கிறாரு. அப்படி இருக்கிற நம்முடைய ஆத்மாவானது பொறுமையின் மூலமாக ஆதாய பண்ணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதை அறிந்தவர்களாய் அவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமையோட விசுவாச ஓட்டத்துல ஓடுறதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, விசுவாசத்துல உறுதியா இருந்த உம்முடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு பொறுமையா நாங்க இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக காண்பிக்கிறீங்க தகப்பனே. இந்த நாட்கள்ல பொறுமை இழந்தவர்களாக, சத்தியத்தை விட்டு விலகிறவர்களாக அநேகர் மாறுகிறாங்க தகப்பனே. அப்படியான வழுவி போகிற இருதயமுள்ளவர்களாக நாங்க ஒருபோதும் இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களுடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாக நாங்க இருப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. பாரமான யாவற்றையும் எங்களை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோருமாகிய உம்மை நோக்கியே எங்கள் ஓட்டத்தை ஓடணுங்கிறதுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.